ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, வாழ்க்கை என்பது ஒரு பாதை. மகாபாரதத்தில் கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து கேட்டான், என்னோட தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டு விட்டார். முறை தவறி பிறந்த குழந்தை அப்படின்னு என்ன சொன்னாங்க. அது ஏன் தவறா? நான் சத்திரியன் இல்லை அப்படின்னு கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்றுத்தரவே இல்லை. இது என் தவறா? பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, ஆனால் சத்திரியன் அல்ல என்று கூறி நான் படித்த எல்லாவற்றையுமே மறக்க எனக்கு சாபம் கொடுத்தாரு. இது என் தவறா? ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது. அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார். இது என் தவறா? திரௌபதியின் சுயம்வரத்தில் நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன். அது யார் தவறு? குந்தி கூட இறுதியாக மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தாங்க. இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனனின் அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாமே கிடைத்தது. ஆகையால அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் அப்படின்னு கேட்டான் கர்ணன். அதற்கு கிருஷ்ணர் பதிலாக சொன்னார், கர்ணா, நீயாவது பரவாயில்லை, ஆனால் நான் ஒரு சிறையில் தான் பிறந்தேன். என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது. நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன். நீ சிறுவயதிலிருந்தே வாள், ரதங்கள், குதிரைகள், வில், அம்பு ஆகியவற்றின் இரைச்சலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாய். ஆனால் நானோ மாடு கொட்டகையில் சாணம், வைக்கோல் இவைகளுக்கிடையே தான் வளர்ந்தேன். நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன. நல்ல கல்வி இல்லை, இராணுவ பயிற்சி இல்லை, ஆனால் எல்லோருமே நான் தான் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியையும் பெறவே இல்லை. நான் 16 வயதில் தான் ரிஷி சாண்டிபனியின் குருகுலத்தில் சேர்ந்தேன். நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீங்க. ஆனால் நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை, மேலும் கொடியவர்களிடமிருந்து நான் காப்பாற்றிய பெண்களையும் திருமணம் செய்து கொண்டேன். ஜராசந்தனிடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையில் இருந்து, கடலின் தூரத்தில் இருந்து என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது. நான் ஓடிப்போன ஒரு கோழை. துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள், நாடு, சேனை, கௌரவம் அப்படின்னு கிடைக்கும். ஆனால் பஞ்சபாண்டவருடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டு மட்டுமே எனக்கு மிஞ்சும். கர்ணா, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில சவால்கள் உள்ளன. வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போதுமே இலகுவாகவோ எளிதாகவோ இருக்கிறதே இல்லை. ஆனா மனசாட்சிப்படி, தர்மத்தின்படி நிற்பதே சரியானதாகும். எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம், எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம், எத்தனை முறை நாம் வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமானதில்லை. அந்த நேரத்துல நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. நம்மோட வாழ்க்கையில நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் போவதற்காக உரிமையை கொடுக்கவில்லை. எப்போதும் நினைவில் கொள், வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாதை. சில நேரங்கள்ல கரடு முரடாக இருக்கலாம். அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல, நாம் எடுத்து வைக்கும் அடிகள் மூலமே. அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை. இங்கு எல்லாம் சரியாக அமைந்த வாழ்க்கை யாருக்குமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை கேட்ட கர்ணன் கண்ணீரோட அவரை வணங்கினான். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.